நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்கொரிஸ். சரிங்களா? எஸ்கியூஎல்ல இருக்கிற ஒரு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான டாபிக் சப்கொரிஸ். ஏ சப்கொரிஸ் இஸ் ஏ கொரி ரைட் அண்ட் இன்சைட் அனதர் கொரி. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஒரே ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆனா இப்ப என்ன பண்ண போறோம், மல்டிபிள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க போறோம். சரிங்களா? நிறைய செலக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் சப்கொரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கொரிக்குள்ள இதுதான் வந்து காமனா இருக்கிற ஒரு கொரி. ஓகேவா? சோ இந்த கொரிக்குள்ள இன்னொரு கொரி வருது பாருங்க இன்சைட், அதுதான் சப்கொரி. அதாவது இங்க அதான் சொல்லிட்டு இருப்பேன், லைக் வந்து இந்த டெஃபினேஷன்லயே அதான் கொடுத்திருப்பேன். சரிங்களா? த சப்கொரி சாரி ஏ கொரி இன்சைட் அனதர் கொரி. அதாவது இங்க பாருங்க, இன்சைட் அனதர் கொரி, இந்த கொரிக்குள்ள இன்னொரு கொரி. சரிங்களா? ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரி இருந்துச்சுன்னா அதுதான் சப்கொரி. ஓகேவா? சோ லைக் பாருங்க, the subquery execute first and its result is used outer query filter compare. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உள்ள இருக்கிற அந்த சப்கொரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதை எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும்னா அந்த அவுட்டர் கொரியை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து இங்க கொடுத்துருப்பேன், டெஃபினிஷன்ல அதுதான் கொடுத்துருப்பேன். சப்கொரியில இன்செர்ட் அப்டேட் டெலிட் எல்லாம் நடக்கும்போது இது யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்னர் கொரியும் கால் பண்ணுவாங்க, இல்ல ஒரு நெஸ்டட் கொரியும் கால் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம், இப்போ அது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுல சம் டைப்ஸ் இருக்கு, சப்கொரியில சம் டைப்ஸ் இருக்கு. ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரி இருந்துச்சுன்னா அதான் சப்கொரி. இப்போ இதோட டைப்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் சப்கொரிஸ் இன் எஸ்கியூஎல். என்னென்ன டைப்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னா, சிங்கிள் ரோ சப்கொரி. சரி, ஓகே. சிங்கிள் ரோ சப்கொரி அப்படின்னா கவனிங்க, செலக்ட் ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயர். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த கொரியை மட்டும் ரன் பண்ணா, எனக்கு இந்த கொரியை மட்டும் ரன் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? இப்போ நான் இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி நான் ரன் பண்றேன். இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணும்போது எனக்கு அந்த சேலரி காலத்தோட ஆவரேஜ் சேலரி எனக்கு வருது. ஸோ ஒரு கொரி, ஒரு சப்கொரியை நீங்க ரன் பண்றீங்க, அந்த சப்கொரி வந்து சிங்கிள் ரோ சப்கொரி ரிட்டர்ன் ஒன்லி ஒன் ரோ. அதாவது ஒரு சிங்கிள் ரோ சப்கொரி எப்பவுமே ஒரே ஒரு ரோ இல்லைன்னா ஒரே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் கரெக்டா ரிட்டர்ன் பண்ணுதா அது சப்கொரி, அப்ப அதுதான் சிங்கிள் ரோ சப்கொரின்னு சொல்றாங்க. அது சப்கொரியை மட்டும் தான் நீங்க சப்கொரியில தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுல இந்த வந்து இந்த கொரியில எது சப்கொரி, இதுதான் சப்கொரி. அப்போ இதை ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த கொரி வந்து உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் சிங்கிள் ரோ சப்கொரின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இட் இஸ் யூஸ்வலி யூஸ்டு வித் கம்பாரிசன் ஆப்ரேட்டர் சச் அஸ். ஸோ உங்களுக்கு இந்த கம்பாரிசன் ஆப்ரேட்டரோட இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ கம்பாரிசன் ஆப்ரேட்டர்லாம் என்னென்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென் இங்க இருக்கிறதெல்லாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, யூஸுக்குன்ற டேட்டா பேஸ் கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுதான் கொரி, இதுக்கு என்ன அவுட்புட் வரும் புரியுதா? செலக்ட் ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் கொரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். செலக்ட் ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயர் ரெக்கார்ட்ஸ். இப்போ இதை நான் ரன் பண்றேன், இதை மட்டும் ரன் பண்றேன், எனக்கு இந்த சேலரி வரும், இதுதான் ஆவரேஜ் சேலரி. நான் இங்க என்ன கேட்டிருக்கேன், கிரேட்டர் தென். கிரேட்டர் தென் இந்த ஆவரேஜ் சேலரியை விட சேலரி, அதாவது சேலரி கிரேட்டர் தென்னா யார் வாங்குறாங்களோ அவங்களோட எம்ப்ளாயி நேமையும் சேலரியையும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணு. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, எம்ப்ளாயி நேமும் சேலரி ரிட்டர்ன் ஆக போகுது. அது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா, இந்த இன்னர் கொரியில இந்த ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்களா, இதை விட அதிகமா இருக்கணும். அப்போ அவங்களோட எம்ப்ளாயி நேமையும் சேலரி, அப்ப இவங்க எல்லாருமே ஆவரேஜ் சேலரியை விட அதிகமா இருக்காங்க. புரியுதா நான் சொல்றது? அதாவது எம்ப்ளாயி ஸ்டேபிள்ல இருக்க சேலரி ஆவரேஜ் சேலரியை விட யார் அதிகமா இருக்காங்களோ, ஓகே பாருங்க என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன், கிரேட்டர் தென். ஸோ சேலரி கிரேட்டர் தென்னா இருக்கணும். எதை விட அப்படின்னா இந்த ஆவரேஜ் சேலரியை விட கிரேட்டர் தென்னா இருக்கணும். அவங்களோட எம்ப்ளாயி நேமையும் சேலரி எனக்கு கொண்டு வா. சரிங்களா? ஸோ இங்க வர டேட்டா எல்லாருமே ஆவரேஜ் சேலரியை விட அதிகமா இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கொரிக்கு எக்ஸாம்பிள், இதுதான் இந்த கொரியோட மீனிங். ஓகேவா? ஸோ எப்பவுமே சப்கொரி வந்து நான் லாஸ்ட் உள்ள வந்து பிராக்கெட் குள்ள தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பிராக்கெட் குள்ள செலக்ட் செட் பண்றது. ஓகேவா? இப்போ ரெண்டாவது பாருங்க, இது சிங்கிள் ரோ சப்கொரி. இப்போ மல்டிபிள் ரோ சப்கொரி பாருங்க. சரிங்களா? ஏன் மல்டிபிள் ரோ சப்கொரி ரிட்டர்ன்ஸ் மோர் தென் ஒன் ரோ. சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இப்போ மல்டிபிள் ரோ சப்கொரி அப்படின்னா ரிட்டர்ன் மோர் தென் ஒன் ரோ. இப்போ பாருங்க, ஸோ இப்போ நான் வந்து இந்த சப்கொரி ரன் பண்றேன், நீங்க வந்து அவுட்டர் கொரி பார்க்காதீங்க, வெறும் சப்கொரி மட்டும் பாருங்க. இதை நான் ரன் பண்ணனா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? நான் செலக்ட் பண்ணியிருக்க மட்டும் ரன் பண்ணனா எனக்கு என்ன அவுட்புட் வரும்?
டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் அண்ட் சேல்ஸ் வருதா? ஸோ இது மல்டிபிள் ரோஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கிறதுனால இது மல்டிபிள் ரோஸ் சப்கொரி சொல்றாங்க. நம்ம மேல பார்த்தது ஒரே ஒரு ரோட்டா ரிட்டர்ன் பண்ணுச்சு சரிங்களா, பட் இது மல்டிபிள் ரோ ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இது மல்டிபிள் ரோ சப்கொரி. இதுல லைக் வந்து இப்போ இதுல இன்ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் சரிங்களா. ஸோ கவனிங்க. ஸோ செலக்ட் எம்ப்ளாயி நேமு டிபார்ட்மெண்ட் எனக்கு எடுத்துட்டு வா. அந்த எம்ப்ளாயி நேமும் டிபார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் இன் சரிங்களா, டிபார்ட்மெண்ட் இன்னு. ஸோ இந்த சேல்ஸும் ஹெச்ஆரும் இருக்கணும். இப்போ பாருங்க லைக் வந்து இப்போ அவங்களோட டிபார்ட்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயி நேம் பாருங்க, எம்ப்ளாயி நேம் வந்துருச்சு. யாரோட அவங்க நேம் எப்படி இருக்கு அப்படின்னா யாரெல்லாம் சேல்ஸ்லயும் ஹெச்ஆரும் இருக்காங்களோ அவங்களோட அந்த எம்ப்ளாயி நேம் மட்டும் தான் வருது பாருங்க, ஃபில்டர் பண்ணணும். சோ இதுதான் இந்த சப்கொரிக்கு ஆன்சர். அதாவது இந்த செலக்ட் எம்ப்ளாயி நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் வா சரிங்களா, அது எப்படி இருக்கணும், இவங்களோட இது எப்படி இருக்கணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் யாருக்கு வந்து இன்ன டிபார்ட்மெண்ட் யார் வந்து சேல்ஸும் ஹெச்ஆரா இருக்காங்களோ அவங்களோட இந்த இது வந்து உங்களுக்கு அவங்களோட எம்ப்ளாயி நேமும் சேர்த்து உங்களுக்கு இது மாதிரி ரிட்டர்ன் ஆகும். இதுதான் சப்கொரி ஓகேவா. சரி நீங்க சிங்கிள் ரோலே எழுதலாம் சரிங்களா, பட் சப்கொரியில் எழுதும்போது இதுதான் ஆன்சர் ஓகேவா. ஸோ இங்க அதுக்கு நான் வந்து டெஃபினிஷனும் இங்க கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ இங்கேயும் டெஃபினிஷன் கொடுத்துருப்பேன், அந்த டெஃபினிஷனும் நீங்க படிச்சு பாருங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க எனி ஆப்ரேட்டர். இந்த மல்டி ரோ சப்கொரியில தான் இந்த எனி ஆப்ரேட்டர்லாம் வரும் ஓகேவா. ஸோ இந்த எனி ஆப்ரேட்டர் வச்சு இப்போ ஒரு சப்கொரி எழுத போறேன். ஃபர்ஸ்ட் எனி ஆப்ரேட்டர்னா என்ன பார்க்கலாம். The any operator is used to compare a value with any value written by the subquery. சரிங்களா, அப்படின்னா என்னன்னா இப்போ லைக் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. நல்லா கவனிங்க, நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுங்க. எனி ஆப்ரேட்டர்னா ஒரு 10 பேர் இருக்காங்க. இப்போ எனினா யாராச்சும் ஒருத்தரோட சேலரி மட்டும் பர்டிகுலரா இருக்கும், அது யார் வேணா இருக்கும் சரிங்களா. அது யாராச்சும் ஒருத்தரோட சேலரி மட்டும் எடுத்து அவங்கள விட யாரும் அதிகமா சேலரி வாங்க. இதெல்லாம் கவனிங்க. இங்க பாருங்க, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் வேலை செய்றாங்க. இந்த எனி ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா யாராச்சும் எனி ஒன், அதான் இங்க சொல்றாங்க, இட்ஸ் யூஸ் டு கம்பேர் a value with any value written by the subquery. ஒரு சப்கொரியில இருந்து எனி வேல்யூ எடுத்து பாருங்க. இப்போ செலக்ட் salary from employee records where department ஹெச்ஆர் ஓகேவா. இப்போ டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஆர்ஆ சேலரி வந்து டிபார்ட்மெண்ட்ல இப்போ எனக்கு சேலரின்ற காலம் ரிட்டர்ன் ஆகுது. அந்த சேலரி காலம் எப்படி இருக்கணும்னா யாரெல்லாம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சொன்னா அவங்களோட சேலரி தான் வரப்போகுது. இதுதான் சப்கொரி மீனிங் ஓகேவா. ஸோ இப்போ எனி ஆப்ரேட்டர் நான் இங்க வெளியே யூஸ் பண்ணிடுறேன் ஓகேவா. எனி அப்படின்னா அப்ப இந்த ஹெச்ஆரோட சேலரி வரப்போகுது, யாராச்சும் ஒருத்தரோட சேலரி மட்டும் ரேண்டமா எடுத்துட்டு போகுது. அது யாரா வேணா இருக்கும். யாராச்சும் ஒருத்தரோட சேலரியை மட்டும் எடுத்துட்டு அவங்கள விட யார் அதிகமா சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட எம்ப்ளாயி நேமையும் சேலரி எடுத்துருவோம். அது டிஃபால்ட்டா தான் இருக்குது. ஸோ அது நம்மளால யார் எடுக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ இப்போ இது அவுட்புட் நான் வந்து இது ஃபுல்லா ரன் பண்ணேன்னா அவுட்புட் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ இது எதை பேஸ் பண்ணி இந்த அவுட்புட் வருது அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அப்போ இது ரேண்டமா யாரெல்லாம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்களோ அவங்களோட சேலரி அதை எடுத்துக்கும். அதுல ரேண்டமா ஒருத்தரோட சேலரி மட்டும் எடுத்து அதை விட யார் அதிகமா சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட எம்ப்ளாயி நேம் சேலரி. புரியுதா எனி ஆப்ரேட்டரோட டெஃபினிஷன். ஸோ இது வந்து ஒரு பெரிய டேபிள்னால நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் இதுவா இருக்கும். இதே நீங்க வந்து ஒரு சின்ன டேபிள் நீங்க கிரியேட் பண்ணுங்க. எப்படின்னா ஹெச்ஆர்ல 3 பேர் தான் இருக்கும். அப்ப நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம் யாரோட சேலரியா அது எடுத்துக்குது அப்படின்ட்டு. ஆனா இப்ப நான் எடுக்க முடியும், ஏன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இந்த டேபிள்ல நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா. ஸோ நீங்க வந்து கம்மியா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி அதுல நீங்க எனி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா. ஸோ எனினா எனி ஒன் சரிங்களா, அதுதான் இந்த எனி ஆப்ரேட்டரோட டெஃபினிஷன் ஓகேவா. பாருங்க, திஸ் query returns employees whose salary is greater than at least one, அங்க பாருங்க இதான் மென்ஷன் பண்ணிருக்கேன், at least one salary in HR department சரிங்களா. யாராச்சும் ஒருத்தர் அட்லீஸ்ட் ஒன்னு ஓகேவா அவங்களோட சேலரியை விட அதிகமா, அப்படிதான் இதோட எனி ஆப்ரேட்டரோட டெஃபினிஷன் ஓகேவா. அப்போ ஆல்னா என்ன பண்ணும், ஆல் ஆப்ரேட்டர் இப்ப பார்க்க போறோம். ஆல்னா என்ன பண்ணும், டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள விட அவங்க மொத்தமா கம்பேர் பண்ணி யாரு வந்து அதிகமா இருக்காங்களோ கவனிங்க.
So the all operator is used to compare a value with all values written by the subquery. சரிங்களா? சோ இங்க பாருங்க, இப்ப இதுக்கு என்ன அவுட்புட் எனக்கு வரும் ஆன்லைன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இன்னர் கொரியில நான் என்ன எழுதியிருக்கேன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் அவுட்டர் கொரியில நான் என்ன எழுதியிருக்கேன்னு படிக்கணும். நடுவுல என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன்ற படிக்கணும். அவ்வளவுதான். இப்படிதான் இந்த சப்கொரி எடிட் பண்ணணும். படிங்க. ஸோ இதுல இன்னர் கொரியில நான் என்ன எழுதியிருக்கேன், அவுட்டர் கொரியில என்ன எழுதியிருக்கேன், ஸோ நடுவுல என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ கவனிங்க, எம்ப்ளாய் நேமும் சேலரி இப்ப எனக்கு வரப்போகுது. சரிங்களா? எனக்கு அவுட்கம்ல வரப்போகுது. இப்ப நான் ஆல்ன்னு ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இன்னர் கொரியை மட்டும் நான் ரன் பண்ணி காட்டுறேன். இன்னர் கொரியில யாரெல்லாம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்களோ அவங்களோட சேலரி மட்டும் தான் வருது. இது இன்னர் கொரியோட இது. இந்த ஆல் அப்படின்னா இவங்க எல்லா இந்த சேலரியை விட, இந்த எல்லா சேலரியை விட யார் அதிகமா சேலரி வாங்குறாங்களோ, நான் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன், கிரேட்டர்னா இவங்களை விட அதிகம் யார் வாங்குறாங்களோ அவங்களோட எம்ப்ளாய் நேமும் சேலரி ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? சோ யார் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களை விட யார் அதிகமா சேலரி வாங்குறாங்க, இப்ப அதை நான் கண்டுபிடிக்கிறேன். யாரா இருக்கான்னு பாக்கலாமா? சோ நான் ரன் பண்ணனா மேசன் டைலர்னு ஒருத்தர் இருக்காரு. இவரு தான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை விட, அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் விட இவர் தான் அதிகமா சேலரி வாங்குவாங்க. அப்ப இவர் தான் கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பார். கரெக்டா? சோ இவரோட சேலரி ஹையா இருக்கு. சரிங்களா? யாரை கம்பேர் பண்ணும்போது, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இவர் தான் அதிகமா இருக்காரு. சோ இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். உங்களுக்கு பிரிப்பரேஷன் வந்து எப்படி வேணா இருக்கலாம். சரிங்களா? சோ இப்ப இது கொஸ்டின் எப்படி இருக்கும், இது ஆன்சரு, இதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, யார் அதிகமா சம்பளம் வாங்குறா, யார் அதிகமா சம்பளம் வாங்குறா, பட் எதை கம்பேர் பண்ணும்போது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. இந்த டேபிள்ல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் விட யார் அதிகமா சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட நேம், ஏஜ், சேலரி அப்படின்னு கேட்டாங்கன்னா இதான். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க புரிய. ஓகே, கவனிங்க. இப்போ ஆல்னா என்ன, எனினா என்னன்னு பார்த்தாச்சு. எனினா எனி ஒன், ஆல்னா எல்லாரும் விட. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸிஸ்ட். ஓகேவா? எக்ஸிஸ்ட் ஆபரேட்டர் இது எல்லாமே எதுக்குள்ள வருது, மல்டி ரோ சப்கொரிக்குள்ளதான் வருது. ஓகேவா? ஸோ மல்டி ரோ சப்கொரிக்குள்ளதான் இந்த எக்ஸிஸ்ட், ஆல், எனிலாம் வருது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தா சிங்கிள் ரோ, அதுல வந்து கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு அப்படி வரும். அதுல மென்ஷன் பண்ணிருப்பேன். நான் இங்க பாருங்க, நான் இந்த டெஃபினேஷன் கொடுக்கும் போதே இந்த மல்டி ரோ சப்கொரியில இன் ஆபரேட்டர், ஸோ மல்டி ரோ சப்கொரியில வந்து உங்களுக்கு எனி இதெல்லாம் வரும். அதே மாதிரி சிங்கிள் ரோ சப்கொரியில என்ன கொடுத்துருப்பேன், இங்க பாருங்க, இந்த ஆபரேட்டர்ஸ் எல்லாம் சிங்கிள் ரோ சப்கொரியில வரும். ஸோ நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கும் போதே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஒர்க் பண்ணணும். ஓகேவா? கவனிங்க. இப்போ நம்ம எக்ஸிஸ்ட்குள்ள வருது. இப்போ எக்ஸிஸ்டோட டெஃபினிஷனை நான் இங்க படிக்கிறேன் பாருங்க. The exist operator is used to check whether a subquery written in, அதாவது லைக் சரி ஓகே, இப்படி வேணா, நான் வந்து கான்செப்ட் மட்டும் நான் சொல்றேன். லைக் ஒரு நல்லா கவனிங்க, ஒரு டேபிள் இருக்கு. சரிங்களா? நீங்க சர்ச் பண்ற வேல்யூ, இப்போ குமார்ன்ற டேட்டா அந்த டேபிள்ல இருக்கான்னு செக் பண்றீங்க. டேபிள்ல இருந்துச்சு அப்படின்னா அதுல இருக்க எல்லா குமாரோட டேட்டா மட்டும் வராது, எல்லா டேபிளும் ரிட்டர்ன் ஆகும். டேட்டா வரல அப்படின்னா, அதாவது அவரோட டேட்டா சேஞ்ச் பண்ணி இப்ப குமாரோட டேட்டா அதுக்கு இல்லை அப்படின்னா ஒண்ணுமே வராது. இருந்துச்சுன்னா அவங்களோட இது மட்டும் வராது, மொத்த டேபிளும் ரிட்டர்ன் ஆகும். நல்லா கவனிங்க, நான் சொல்றது கவனிங்க. இப்போ குமார்ன்ற டேட்டாவை நீங்க ஒரு டேபிள்ல சர்ச் பண்றீங்க. அந்த டேபிள்ல குமார் இருந்தாரு அப்படின்னா அவரோட டீட்டெயில் மட்டும் வராது, அந்த டேபிளே மொத்தமா ரிட்டர்ன் ஆகும். நல்லா கவனிங்க, அந்த டேபிளே மொத்தமா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஏன்னா இருக்கிறதுனால. இல்ல அப்படின்னா ஒண்ணுமே ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? இருந்தாருன்னா மொத்த டேபிள் ரிட்டர்ன் ஆகும் போது, இல்ல அப்படின்னா ஒண்ணுமே ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் இந்த எக்ஸிஸ்ட் ஆபரேட்டரோட டெஃபினிஷன். சரிங்களா? ஸோ நீங்க ஒரு வேல்யூ சர்ச் பண்றீங்க, அந்த வேல்யூ அந்த டேபிள்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா வேல்யூமே உங்களுக்கு வரப்போகுது. குமாரோட வேல்யூ மட்டும் இல்ல, அந்த டேபிளே மொத்தமா வந்துடும்.
இல்ல அப்படின்னா ஒண்ணுமே வராது. இப்போ கவனிங்க, இப்போ இதுதான் கொரி. ஓகேவா? சோ இதுதான் என்னது கொரி. சரிங்களா? இதுதான் சப்கொரி. ஓகேவா? இதுல என்ன புரியுது பாருங்க. என்ன இருக்கான்னு கேட்டு சேலரி இந்த ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ கவனிங்க. சோ இப்போ நான் வந்து இங்க செல்ஃப் ஜாயின் மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். ரெண்டுமே எம்ப்ளாயி ரெக்கார்ட் தான். சரிங்களா? நேற்று நடத்த செல்ஃப் ஜாயின் தான் இங்க கொடுத்துருக்கேன். இந்த எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா E1 பேர் வைக்கிறேன். E1 பேர் வைக்கிறேன். சரிங்களா? அதே இன்னொரு எம்ப்ளாயி ரெக்கார்டை கிரியேட் பண்றேன். அதோட நேம் வந்து E2 உள்ள இருக்க சப்கொரியில. இப்போ ரெண்டுமே வேற வேற நேம்ல இருக்க ஒரே டேட்டா. சரிங்களா? ஒன்னு வந்து E1, இன்னொன்னு வந்து E2. இப்போ E2ல நான் என்ன சொல்றேன், E2ல இருக்கிற இந்த சேலரி இந்த டேபிள்ல இருக்கா அப்படின்னு செக் பண்றேன். சரிங்களா? அப்போ இருக்குமா ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு நான், சரிங்களா, இங்க வந்து வேல்யூ இருக்கான்னு பாப்போமா? இப்போ செலக்ட் ஆஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ், இது வந்து சப்கொரியில வராது, நான் தனியா ரன் பண்றேன். இருக்கான்னு செக் பண்ணேன். கரெக்ட். நீங்க போய் மூஞ்சி கட்டுவாங்க. கரெக்ட். ரெஜிஸ்டர் பண்றோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் வேர் சேலரி இஸ் ஈக்குவல் டு இந்த ஒரு பர்டிகுலர் சேலரியை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் கவனிங்க, சேலரி இருக்கா? யார் வாங்குறா? சோஃபியா மார்டின். கரெக்டா அவரோட சேலரி மேட்ச் ஆகுதா? அப்போ டேட்டா இருக்கு. நான் என்ன சொன்னேன், எக்ஸிஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன சொன்னேன், டேபிளே ரிட்டர்ன் ஆகும். அதாவது இப்ப டேபிள் ஹெச்ஆர்டி இது சேலரி டேட்டா இருக்கா? இப்போ கவனிங்க, இப்போ எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் சேலரி இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த சேலரி வந்து இந்த E1ல இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, இங்க என்ன கேட்டிருக்கு அப்படின்னா செலக்ட் எம்ப்ளாயி நேம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணு. ஸோ எம்ப்ளாயி நேம்ன்ற காலம் மட்டும் தான் கேட்டிருக்கேன். நல்லா கவனிங்க. ஸோ ஃப்ரம் எம்ப்ளாயி E1, இந்த E1 சொல்லிட்டு இங்க இருந்து இந்த நேம் எடுத்துக்க. இந்த நேம் எப்படி இருக்கணும்னா எக்ஸிஸ்ட், வேற எக்ஸிஸ்ட் செலக்ட் ஸ்டார். ஓகேவா? ஃப்ரம் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் டு E2. ஓகே, அதே நான் E2ன்னு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ வேற ரெண்டுத்துலயும் ஒரு காலம் சேமா இருக்கும்னு நம்ம ஒரு கண்டிஷன் பாஸ் பண்ணணும் இல்லையா இந்த இடத்துல. ஸோ E1ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்டும் சீக்வல் டு E2ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்டும் சேம் தான் சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அண்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணேன். இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்னன்னா E2 டாட் சேலரி சீக்வல் டு இதுவா இருக்கும். அதாவது இப்போ இந்த E2ல இருக்கிற இந்த சேலரி இந்த E1ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஜிராவை செக் பண்ணணும். இருந்துச்சு அப்படின்னா மொத்த எம்ப்ளாயி நேமும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ எனக்கு அவுட்புட் என்னவா இருக்கும், மொத்த எம்ப்ளாயி நேமும் உனக்கு வந்துடும். ஏன்னா எக்ஸிஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன சொன்னேன், இருக்கு இருக்கு. இப்போ கவனிங்க, இப்போ நான் என்ன பண்றேன், இங்க வந்து 4 எடுத்துறேன். இந்த 4 எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இதுல யாராச்சும் சேலரி வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். யாருமே இல்லை. கரெக்டா? அப்போ இப்ப நான் ரன் பண்ண எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஒண்ணுமே வராது. எம்ப்ளாயி நேம் ஒண்ணுமே வராது. ஒரு டேட்டா நீங்க சர்ச் பண்றீங்க, அந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா மொத்த டேட்டாவும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். இல்லைன்னா ஒண்ணுமே இருக்கு. இதுதான் எக்ஸிஸ்டோட டெஃபினிஷன். ஸோ இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். நீங்க வந்து லாஜிக்கா நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா போதும். எக்ஸிஸ்டோட டெஃபினிஷன் என்ன அதை மட்டும் நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? நான் இன்னைக்கு நடத்துற டாபிக்லாம் வீட்டுல போய் ஒரு வாட்டி பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இல்லைன்னா இப்ப நான் நடத்தும் போது உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தது. அதனால இன்னொரு வாட்டி இதை பார்க்கணும். சப்கொரி ஜாயின்ஸ் எல்லாம் நீங்க ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கிட்ட பார்த்தாதான் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும் மைண்ட்ல. அதனால வந்து பாருங்க, நீங்க SQL டெவலப்பர் போனீங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ் தான் இந்த சப்கொரிஸ் ஜாயின்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து கத்துக்கங்க இந்த சப்கொரிஸ்னா என்ன, ஜாயின்ஸ்னா என்னன்ட்டு. டெஃபினிஷன் அதான் கொடுத்துருப்பீங்க. ஒரு வாட்டி மேலேயும் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பேன், கீழேயும் வந்து இது ஏன் ரிட்டர்ன் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பேன். ஆனா இங்க வேல்யூஸ் தப்பா இருக்கு, இது மட்டும் மாத்திக்கோங்க, இந்த வேல்யூ போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஓகே, மல்டிபிள் ரோ சப்கொரி முடிஞ்சிச்சு. இப்போ மல்டி காலம் சப்கொரிக்கு போயிடலாம். இந்த சப்கொரி டைப்ஸ் முடியல, நான் வந்து அந்த மல்டி ரோ சப்கொரி எல்லாம் அந்த டைப்ஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி, சரிங்களா, சரி ஓகே பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் காலம் சப்கொரி இப்போ கவனிங்க. மல்டிபிள் காலம் சப்கொரினா என்ன?
எஸ் மல்டிபிள் காலம் சப்கொரி ரிட்டர்ன் மோர் தென் ஒன் காலம். சரிங்களா? ஒரு காலமுக்கு மேல நிறைய காலம் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அதுதான் மல்டிபிள் காலம் சப்கொரி. இட் இஸ் யூஸ் வென் அவுட்டர் கொரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா இதுல போயிடலாம். இப்போ ஒரு சப்கொரி ரன் பண்றேன், ஒரு சப்கொரியை மட்டும் ரன் பண்றேன். ஒரு சப்கொரி வந்து 2 காலம் இல்ல 3 காலம் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா அதுதான் வந்து மல்டிபிள் காலம் சப்கொரின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் டிபார்ட்மெண்ட் சேலரி கேட்டிருக்கேன். செலக்ட் எம்ப்ளாய் நேம் கிரேட்டர் தென் 50,000 இருக்கும். ஓகேவா? அவங்களோட டிபார்ட்மெண்ட் சேலரி. ஓகேவா? சரி, ஓகே, இதுக்கு என்ன இப்போ நான் மொத்தமா ரன் பண்ணானா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? என்னென்ன காலம்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வரப்போகுது? எம்ப்ளாய் நேம், டிபார்ட்மெண்ட், சேலரின்ற 3 காலம் வரப்போகுது. இந்த 3 காலமும் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது? டிபார்ட்மெண்ட், சேலரி. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே சப்கொரியில் நீங்க ஓரளவுக்கு படிக்க, அதாவது சப்கொரி சின்டெக்ஸ் கூட 2வது பட்சம் தான். நான் என்ன கேட்டா கோடிங்ல பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நீங்க சின்டெக்ஸ் எல்லாம் நீங்க ஆன்லைன்ல நீங்க இந்த சப்கொரிக்கு எனக்கு சின்டெக்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு சார்ட் வச்சா கூட கொடுத்துருவோம். ஆனா அந்த சப்கொரியில நீங்க ரீட் பண்ண தெரியும், அந்த நாலேஜ் இருக்கும். ரீட் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும், நீங்க கொரி எடுத்து நீங்க ஈஸியா நீங்க இது பண்ணிடலாம். எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்க வந்து இந்த எம்என்சி கம்பெனி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வால்மார்ட், அப்புறம் வந்து அந்த அசெச்சர் என்ன பண்ணீங்கன்னா கோபைலட்னு ஒரு டூல் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த கோபைலட்ல அதாவது இப்போ லைக் வந்து எப்படின்னா அந்த கோபைலட் அது வந்து இந்த கோடிங்ல இன்பில்டா இருக்கும். இப்போ இந்த எஸ்கியூஎல்லே அவங்க இன்பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க அந்த கோபைலட்ல இப்ப நீங்க எப்படி வந்து லைக் எப்படி சொல்றதா, இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு ஏஐ இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஏஐ இருக்கு மெட்டாய். சும்மா நீங்க அதுல வந்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேட்கறது கொடுக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் சின்னதா ஒரு ரவுண்ட் சிம்பிள் இருக்கும், அது ஒரு ஏஐ, வாட்ஸ்அப்போட ஏஐ. அதுல நீங்க ஏதாவது கொரி எடுக்கலாம். இதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற டூல்லயும் ஒரு ஏஐ பில்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த ஏஐல இந்த மாதிரி எனக்கு சப்கொரி கேட்கறாங்க, ஸோ லைக் வந்து எனக்கு இந்த மாதிரி டேட்டாவை ரீட்ரைவ் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு நீங்க ப்ராம்ப்ட் அடிச்சீங்கன்னா போதும், கோடு அளவுக்கு. ஆனா அந்த கோடு கரெக்டா இல்லையான்னு செக் பண்றது நீங்க கொடுக்குற கோடு அப்படியே வந்து எப்படி சொல்லி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சு. சரிங்களா? ஏன்னா தப்பா கூட இருக்கலாம். அதை வந்து நீங்க அதை ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் என்ன எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க சார்ஜெட்ல எடுக்கிறீங்க, அதை நீங்க வந்து அந்த ஏஐல எடுக்கிறீங்க அப்படின்னா கொடுக்குற கோடை நீங்க ரீட் பண்ணாதான் கரெக்டா இருக்கா தப்பா இருக்கான்னு நீங்க தெரியும். இது என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கு, இது ஏன் சப்கொரி யூஸ் பண்ணிருக்கு, இது ஏன் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணிருக்கு, அது எப்படி வேணா கொடுக்கும் போய் நீங்க ரீட் பண்ண தெரிஞ்சாதான் ஓகே. ஸோ உங்களால வந்து அதுல சில மாடிஃபை பண்ணி உங்களால கொடுக்க முடியும். கொடுக்குற கோடை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ உங்களுக்கு எரர் ஆகும், அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேவா? அதனால ரீட் பண்ண கத்துக்கங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் இதில் ஃபுல்லா ரன் பண்ணேன்னா எம்ப்ளாய்மெண்ட், டிபார்ட்மெண்ட், சேலரி. இந்த எம்ப்ளாய் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த எம்ப்ளாய் நேம், டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, சாரி டிபார்ட்மெண்ட் சேலரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் 50,000 மேல வாங்குறாங்களோ அவங்களோட டிபார்ட்மெண்ட் நேம், சேலரி மட்டும் தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சப்கொரியோட மீனிங். ஓகேவா? இப்போ கோரிலேட்டட் சப்கொரின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ கோரிலேட்டட் சப்கொரி. So in the correlated subquery, your definition படிங்க. A correlated subquery depend on the outer query for its value. இப்போ நல்லா கவனிங்க, correlated subqueryனா இந்த இன்னர், இப்போ நான் முன்னாடி வந்து தனித்தனியா சப்கொரி ரன் பண்ணேன், எனக்கு ரன் ஆச்சு. பட் ஆனா இதை நான் தனியா ரன் பண்ணனா எனக்கு ரன் ஆகுமா இல்ல எரர் வருமா? இப்போ நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் சப்கொரியை தனித்தனியா ரன் பண்ணி காட்டினேன். இப்போ இந்த கொரியில என்னால இதை தனியா ரன் பண்ண முடியுமா? இந்த கொரியில இதுதான் கொரி. இப்போ சப்கொரியை மட்டும் தனியா ரன் பண்ணனா எனக்கு எரர் வருமா? சரி, நான் ரன் பண்ணி காட்டுறேன். இதுதான் இது சப்கொரியை நான் ரன் பண்ணி காட்டுறேன், சப்கொரியை மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு எரர் வருது. ஏன் எரர் வருது? ஏன் ரன் பண்ண முடியல என்னால? நம்ம கமெண்ட் கொடுக்கல கிரியேட்டரா என்ன கமாண்ட் கிரியேட் இண்டெக்ஸ் என்னது ப்ரோ? அந்த மாதிரி சொல்லல, லைக் லெசர் அது நம்ம கொடுக்கவே இல்லை, அதனால தான் வரல. இல்ல தப்பு, வேற ஒண்ணு இருக்கு. ஓகே, சரி நல்லா கவனிங்க. இப்போ இந்த கொரி மட்டும் நான் ரன் பண்றேன். ஏன் ரன் ஆகல அப்படின்னா கவனிங்க. E2 ஒரு எம்ப்ளாய் நேம் இருக்கு, அவரோட ஆவரேஜ் சேலரி கேட்டிருக்கோம். ஸோ E2 டிபார்ட்மெண்ட் இருக்கு.
பட் ஆனா E1 டிபார்ட்மெண்ட் வந்து எங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க பாருங்க, இந்த சப்கொரியில E2ன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? E2னா என்ன, E1னா E2ன்றது இங்க இருக்கு, E1ன்றது எங்க இருக்கு? இந்த அவுட்டர் கொரியில இருக்கு, இங்க இருக்கு E1. அப்போ இது ஃபுல்லா ரன் பண்ணாதான் உங்களுக்கு வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். இதை தனியா ரன் பண்ணீங்கன்னா இங்க என்ன கேக்குது பாருங்க, தனியா ரன் பண்ணீங்கன்னா இதை மட்டும் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா அது என்ன கேக்குது, அன்னோன் காலம் E1 டிபார்ட்மெண்ட் இன் வேர் கிளாஸ். இந்த வேர் கிளாஸ்க்குள்ள கொடுத்திருக்க இந்த E1ன்றதை எதை ரெப்ரசென்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேக்குது. அது எங்க கொடுத்திருக்கீங்க, அது வந்து வெளியே இருக்கு. அப்போ ஒரு இன்னர் கொரி, ஒரு உள்ள இருக்க கொரி வந்து அவுட்டர் கொரியை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கோரிலேட்டர் சப்கொரி. இப்ப டெஃபினிஷன் பண்ணுங்க, a correlated subquery depend on the outer query for its value. அதாவது இங்க பாருங்க, ஒரு இன்னர் கொரி வந்து அவுட்டர் கொரியை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா இல்ல அவுட்டர் கொரி உள்ள இருக்கிற கொரியை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து கோரிலேட்டர் சப்கொரி. இதான் டெஃபினிஷன். ஸோ இந்த ரெண்டு கொரியை தனியா ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகாது. மேல இருக்க கொரியும் அப்படிதான், உள்ள இருக்க கொரியும் அப்படிதான், சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து இதோட பாதி தான் இங்க கொடுத்துருப்பீங்க, இதோட பாதி தான் மேல கொடுத்துருப்பீங்க. அப்ப இது எல்லாமே ரெண்டுமே சேர்ந்துதான் ஒரு கொரியை ரன் பண்ணும். சோ இப்போ இதுதான் கோரிலேட்டர் சப்கொரி. இது வந்து இப்ப இதை ரன் பண்ணா எனக்கு அவுட்புட் வரும். அதாவது இப்போ ரெண்டு டேபிள் இந்த மாதிரி E1 E2 இருந்தாலே நீங்க இமேஜின் பண்ணிக்கணும், ரெண்டு டேபிளா கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த எம்ப்ளாய் டேபிள் இப்போ ஒரே டேட்டா தான், ரெண்டு எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கு, சரிங்களா? ரெண்டுல இருக்கிறது ஒரே டேட்டா தான். இப்போ இந்த E2ல இருக்கிற, அதாவது ஆவரேஜ் சேலரியை விட அதிகமா இருக்கணும்னு சொல்றாங்க. எதை விட அப்படின்னா இந்த E2ல இருக்கிற இந்த எம்ப்ளாயிஸ் டேட்டாவை விட இந்த டேட்டா அதிகமா இருக்கும், சரிங்களா? E1ல இருக்கிற, சரிங்களா? சோ இதுல ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். என்னன்னா இங்க இருக்கு இந்த டேபிள் இருக்கு E1ல இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டும் இங்க இருக்க இந்த டிபார்ட்மெண்ட்டும் ஈக்குவல் டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் பாஸ் பண்றேன். இந்த எம்ப்ளாய் 2ல இருக்கிற ஆவரேஜ் சேலரியை விட இந்த சேலரி இந்த E1ல இருக்க சேலரி அதிகமா இருக்காங்க, யார் வாங்குறாங்களோ அவங்களோட டேட்டா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும், சரிங்களா? ஸோ இப்ப இதை ரன் பண்ணா அப்படின்னா உங்களுக்கு இங்க பாருங்க இது ரன்னிங்ல இருக்கு. இது ஏன் வந்து இங்க பாருங்க மற்றதெல்லாம் ரன் பண்ணும்போது டக்கு டக்குன்னு வருது, பாருங்க ரன்னிங்ல இருக்கு. ஏன் ரன்னிங்ல இருக்குது? இப்போ வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும், இது ஏன் லேட் ஆகுது? இப்போ ரன்னிங்ல இருக்கு, இப்போ ஃபெச்சிங்ல வரும். இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள்ல எவ்வளவு டேட்டா இருந்துச்சு, மொத்தம் ஒரு 10,000 கிட்ட டேட்டா இருந்துச்சு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். அப்போ E1 E2 ரெண்டுமே வந்து இப்போ 20+ டேட்டாவா மாறுது. அப்போ இதுல இருக்க டேட்டாவும் உங்களுக்கு என்ன ஆகுது, ஸோ ரெண்டுமே அது கம்பேர் பண்ணி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ரீட்ரைவ் பண்ற ஸ்பீட் வந்து ஸ்லோ ஆகும், சரிங்களா? ஸோ இது வந்து காமனா எடுக்கிற மிஸ்டேக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸ்ன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அது வந்து இண்டெக்ஸ்ன்னு நான் டாபிக் எடுக்கும் போது நான் சொல்றேன், இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க லார்ஜ் டேட்டால ஒர்க் பண்ணும்போது லார்ஜ் டேட்டா இந்த மாதிரி குறி எழுதுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரீட்ரைவ் பண்ற ஸ்பீட் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும், சரிங்களா? ஸோ அது வந்து ரன்னிங்லேயே இருக்கும், ஃபெச்சிங்ல வரும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி ஸ்லோ ஆயிடும், சரிங்களா? ஸோ கோரிலேட்டர் சப்கொரி தான் பார்த்துட்டு இருந்தோம், சரிங்களா? ஸோ இந்த கோரிலேட்டர் சப்கொரி ஏன் வந்து உங்களுக்கு அவுட்புட் வரல அப்படின்னா, ஸோ மேபி நான் நிறைய ஃபைல் வச்சிருக்கிறதுனால நான் வந்து நாளைக்கு இந்த சப்கொரியை, இந்த கோரிலேட்டர் சப்கொரியை நான் வந்து ஒரு நியூ இதுல போட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஸோ கோரிலேட்டர் சப்கொரினா ஒன்றும் இல்லை. ஸோ இது வரும், பட் ஆனா நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்துச்சு, இப்போ வரல, ஓகேவா? நான் சொல்றேன், ஓகேவா? இது ரெண்டு லார்ஜ் டேட்டாவையும் அதை கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால அதோட ரீட்ரைவிங் ஸ்பீடு வந்து கம்மியாயிடும், சரிங்களா? ஸோ இது வந்து காமனான SQL நடக்கிற ஒரு காமனான ஒரு இன்சிடென்ட் தான். இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்றோம்னா இதுக்கு தான் நம்ம வந்து இண்டெக்ஸ்ன்னு ஒரு டாபிக் படிப்போம், சரிங்களா? அது நான் வந்து அப்கமிங் கிளாஸ் சொல்றேன். இண்டெக்ஸ்னா அப்படின்னா ஸோ இண்டெக்ஸோட வேலையே அப்படின்னா ஸோ இந்த ரன்னிங் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணும், சரிங்களா? ஸோ அது வந்து நான் அந்த டாபிக் கேட்கும்போது நான் சொல்றேன். ஸோ கோரிலேட்டர் சப்கொரியோட டெஃபினிஷன் அப்படின்னா ஒரு சப்கொரி வந்து அவுட்டர் கொரியை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா இல்ல அவுட்டர் கொரி இன்னர் கொரியை டிபெண்ட் பண்ணிச்சுன்னா அதுதான் வந்து கோரிலேட்டர் சப்கொரி, ஓகேவா? ஸோ இது ஒண்ணுக்கு ஒன்றும் வந்து கனெக்டடா இருக்கும், ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொரி பாருங்க, லாஸ்ட் சப்கொரி வந்து நெஸ்டட் சப்கொரி. இந்த நெஸ்டட் சப்கொரி பாருங்க, a nested subquery is a subquery placed inside another query. அதாவது
ஒரு சப்கொரிக்குள்ள இன்னொரு சப்கொரி வந்துச்சுன்னா அதுதான் நெஸ்டட் கொரி சொல்றாங்க பாருங்க. ஸோ மொத்தம் இங்க 3 செலக்ட் பண்ணிருக்கு. ஸோ மெயின் சப்கொரினா இதுதான் வந்து உள்ள இருக்கிற சப்கொரி. இந்த சப்கொரிக்குள்ள இன்னொரு செலக்ட் பண்ண வந்திருப்பாங்க சரிங்களா. இப்போ இதோட மீனிங் என்னன்னு பாருங்க. இப்ப செலக்ட் எம்ப்ளாயி நேம் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். அந்த எம்ப்ளாயி நேம் எப்படி இருக்கணும்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஸோ எம்ப்ளாயி நேம் சேலரி லைக் வந்து இப்போ நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு நான் கொடுத்துட்டேன். அவங்களோட டிபார்ட்மெண்ட் சேலரி இப்போ வந்து சேலரின்ற கண்டிஷன் வந்துட்டேன் சரிங்களா. அவங்களோட டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அவங்களோட அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சேலரி வந்து எப்படி இருக்கணும்னா மேக்ஸிமம் சேலரி. அப்போ யார் மேக்ஸிமம் சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட சேலரி, அவங்களோட டிபார்ட்மெண்ட் சரிங்களா, அவங்களோட எம்ப்ளாயி நேம் உங்களுக்கு வரும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு கண்டிஷனுக்குள்ள கொண்டு ஸோ இங்க வரும். ஸோ இவங்களோட எம்ப்ளாயி நேம் இவங்களாம் வந்து யார் இவங்களோட டிபார்ட்மெண்ட்லாம் அதாவது அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல யார் மேக்ஸிமம் சேலரி ஈக்குவல்ட்டா இருக்காங்களோ சரிங்களா, அந்த ஈக்குவல்ட்டா இருக்காங்களோ அவங்களோட அந்த எம்ப்ளாயி நேம் தான் ரீட்ரைவ் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த கொரியோட மீனிங். ஸோ நெஸ்டட் கொரி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு கொரிக்குள்ள ஒரு கொரி இருக்கு சரிங்களா, இதுதான் நெஸ்டட் கொரி ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவாங்க. ஸோ இப்போதைக்கு இது போதும் ஓகேவா. ஸோ இதுதான் சப்கொரி. என்னென்ன சப்கொரி பார்த்தோம்னா சிங்கிள் ரோ சப்கொரி, மல்டிபிள் ரோ சப்கொரி, மல்டிபிள் காலம் சப்கொரி, அது உள்ள ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த நெஸ்டட் கொரி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கோரிலேட்டட் சப்கொரி பார்த்தோம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே சப்கொரிக்குள்ளதான் வரும் ஓகேவா. ஸோ இதோட சப்கொரி அண்ட் வியூஸ் கான்செப்ட் உங்களுக்கு ஓவர் ஆகுது. எஸ்கியூஎல் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நான் ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் இந்த ஃப்ரைடே உங்களுக்கு டெஸ்ட் சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ அது டெஸ்ட் நடக்கும். ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸ் இருக்காது, டெஸ்ட் தான் இருக்கும் சரி. நான் வந்துட்டு அந்த டெஸ்ட் மட்டும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். வேற என்ன இருக்கும், நாளைக்கு ஒன்றாம் மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் மிடில் முடியும். ஆமா நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டேக்குள்ள உங்களுக்கு ஓகேவா. ஸோ மண்டே இன்னும் 3-4 கிளாஸ் தான் இருக்கு எஸ்கியூஎல் சரிங்களா. ஸோ அது முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து எஸ்கியூஎல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஓவரால் மார்க் போடுவாங்க சரிங்களா. ஸோ நடத்துனது தான் நான் கேட்பேன், எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்க மாட்டேன். நீங்க படிக்கும் போது எப்படி படிக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்பேன். எனக்கு இந்த மாதிரி டெஃபினிஷனை படிச்சிடாதீங்க தயவு செஞ்சு ஓகேவா. நான் நடத்தும் போது சொல்றேன், நீங்க வாட் இஸ் வியூஸ் நான் கேட்டேன் அப்படின்னா லைக் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், வியூவோட டெஃபினிஷன் சொல்லணும். வியூனா என்னன்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்றாங்க, நான் இங்க யூஸ் கேஸ் ஒரு சிலது கொடுத்துருப்பேன், ஒரு சிலது கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ வியூஸ்க்கு நான் இங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் வியூஸ் கொடுத்துருக்கேன்னா ஸோ இதை நீங்க வந்து ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணி சொல்லணும். ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா வாட் இஸ் சப்கொரி கேட்டா சப்கொரியோட டெஃபினிஷன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதோட யூஸ் கேஸ் சொல்லுங்க, எதுக்கு அதை யூஸ் பண்றாங்க சரிங்களா. யூஸ் கேஸ் படிச்சாதான் உங்களுக்கு வந்து அது எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க உங்களுக்கு தெரியும். அதனால இந்த யூஸ் கேஸும் சேர்த்து படிக்க சொல்றேன் சரிங்களா. அதோட யூஸ் கேஸ் படிச்சுட்டு உங்களால முடிஞ்சா சின்டெக்ஸ வாயில சொல்ல பாருங்க சரிங்களா. சோ இப்போ ஒரு வியூவை கிரியேட் பண்றதுக்கு என்ன சின்டெக்ஸ், கிரியேட் வியூவோட நேம், அதுக்கப்புறம் ஆஸ்கிமெண்ட் யூஸ் பண்ணி உள்ள கோடு கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து வாயில சொல்லுங்க. ஏன் வாயில சொல்றேன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க வந்து கோட வாயில சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்புறம் நீங்க வந்து எழுத ஆரம்பிச்சு ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இப்போ என்னென்ன 3 செக்ஷன்ல நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கேன். ஒன்று டெஃபினிஷன், அதோட யூஸ் கேஸ், சாம்பிள், சின்டெக்ஸ். சின்டெக்ஸ்ன்றது ஆப்ஷன் தான், அது எதுக்கு படிக்க சொல்றேன்னா நீங்க மனப்பாடம் பண்றதுக்காக சரிங்களா. நாலு பெண்ணு நீங்க வந்து ஒரு வியூவோட சின்டெக்ஸ் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து தயங்காம எழுதுறதுக்காக நான் படிக்க சொல்றேன் ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றேன் சரிங்களா எஸ்கியூஎல்ல. ஸோ நான் வந்து வியூஸ் நான் நடத்துறது எல்லாமே கேட்பேன். வாட் இஸ் கன்ஸ்ட்ரைன் கேட்டா அப்போ கன்ஸ்ட்ரைனோட டெஃபினிஷன் சொல்லுங்க, எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லி யூஸ் கேஸ் சொல்லிட்டு டைப்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரைன் சொல்லிருக்கோம் பார்த்தா பிரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படின்ட்டு. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரைனுக்கும் டெஃபினிஷன் சொல்லிட்டு அதோட யூஸ் கேஸ் சாம்பிள். ஸோ இப்படிதான் நீங்க படிக்கணும் சரிங்களா. சும்மா நான் வந்து வாட் இஸ் எஸ்கியூஎல் கேட்டா வெறும் எஸ்கியூஎல் இஸ் ஸ்ட்ரக்சர் query language, இட் இஸ் யூஸ்ட் டு ரீட்ரைவ் த டேட்டா ஃப்ரம் த டேட்டாபேஸ் அப்படி நீங்க ஒரு லைன்ல முடிக்க கூடாது. எனக்கு டெஃபினேஷன் எலாபரேட்டா இருக்கும். ஒரு 4 லைன் டெஃபினேஷன் சொல்லிட்டு எதுக்கு எஸ்கியூஎல் யூஸ் பண்றாங்க, யூஸ் கேஸ் சொல்லிட்டு எந்தெந்த டொமைன்ல யூஸ் பண்றாங்க. இப்போ லைக் வந்து ஒரு மூவியை பத்தி சொல்லணும்னா நீங்க சொல்லிட்டே போவீங்க சரிங்களா.
நீங்க லாஸ்டா ஒரு ஃபிலிம் பாக்குறீங்க சரிங்களா, லைக் வந்து ஒரு ஏதாவது மூவி சொல்லுங்க, ஜனநாயகம் பத்தி சொல்லுங்கன்னா நீங்க சொல்லிட்டே போவீங்க. அதுல யாரு ஹீரோயினு, இந்த ஹீரோயின் பத்தி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யாரு ஹீரோ யாரு வில்லனு, என்ன கான்செப்ட் சரிங்களா. சோ இப்ப விஜய் பத்தி சொன்னா அவரை பத்தி நீங்க சொல்லுவீங்க, அவர் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க, அந்த சொல்லிட்டே போவீங்க, கதை மாதிரி சொல்லிட்டு போவீங்க. இதே மாதிரிதான் அப்போ உங்களால அதுல கண்டென்ட்டை மேக் பண்ணி சொல்ல முடியுது. பட் இதுலயே உங்களால சொல்ல முடியல, ஏன்னா உங்களுக்கு கண்டென்ட் தெரியல. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், படிக்கும் போதே வியூஸை படிங்க, அதோட யூஸ் கேஸ் படிங்க, அதோட சின்டெக்ஸ் படிங்க. ஸோ இவ்வளோத்தையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு சொல்றது கண்டென்ட் அதிகமா இருக்கும் சரிங்களா. அதனால படிக்கும் போதே இப்போ ஒரு இன்டர்வியூ எல்லாம் போறீங்க, சில பேர்லாம் ஒரு லைன்ல ஆன்சர் சொல்லுவோம், அதுக்காக சொல்ல மாட்டான். எஸ்கியூனா ஸ்ட்ரக்சர்ட் லாங்குவேஜ் அவ்வளவுதான், அவ்வளவு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதை சொல்லி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வியூனா வியூ இஸ் விச்சவுட் டேபிள் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரெயின்னா ரூல் அப்ளை டு தி காலம் அவ்வளவுதான் முடிச்சிருவோம். ஒரு லைன் சொன்னீங்கன்னா அவனுக்கு வந்து என்ன கேட்குது, என்னடா இவன் ஒண்ணு சொல்றான், நமக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது சரிங்களா. ஸோ நீங்க ஒரு பேசணும், அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது வந்து நீங்க வந்து எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும், உங்க ஆன்சர் எப்படி இருக்கணும்னா, அவன் வந்து நீங்க சொல்லும் போதே தெரியும், அவன் தெரியணும் இவன் வந்து இன்டெப்தா அவனுக்கு நாலேஜ் இருக்கு. ஸோ நான் சொன்ன ஃபார்மேட்ல நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே எடுத்துப்பான், யோசிக்கவே மாட்டான். சரி ஓகே இவனுக்கு வந்து நாலேஜ் இருக்கு, வியூஸ்ன்னு கேட்டேன், அவன் வந்து வியூஸ் சொல்றான், அதோட சின்டாக்ஸ் சொல்றான், யூஸ் கேஸ் சொல்றான், எல்லாமே சொல்றான், போதும் எடுத்துப்பான் சரிங்களா. ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு கோடிங் லாங்குவேஜோ இல்ல வந்து நான் வந்து ஏதாவது நடத்துறேன் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் படிங்க, யூஸ் கேஸையும் சேர்த்து படிங்க சரிங்களா. ஸோ சென்டென்ஸா மேக் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம்.